ஹாய்மா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு எப்படி ஒரு மெத்தட்குள்ளே எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு எப்படி ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் மூலமாக இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம வேரியபிளை எப்படி ஒரு வேரியபிளை எப்படி ஒரு மெத்தட் வழியாக பாஸ் பண்ணுறது, ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் பாஸ் பண்ணுற மாதிரி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றது நம்ம வேரியபிளை ஆஸ் யூஷுவல் C++லாம் படிச்சிருக்கோம். அப்படி தானே? ஸோ எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம்? ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மெத்தட் நேமுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ரிட்டர்ன் டைப் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்படி ரிட்டர்ன் டைப் போடுவோம், வாய்டு போடுவோம். அப்படி தானே? இப்போ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் இருக்குன்னா வாய்டு ஆட், அப்புறம் பேரந்திசிஸ்குள்ளே int a, int b, அப்புறம் உள்ள பிளாக் கர்லி பிரேசஸ்குள்ளே ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ஸோ ப்ராசஸ் பண்ணி பண்ணுவோம். வாய்டுன்றதுனால ரிட்டர்ன் டைப் எதுவும் கிடையாது. இப்போ அதே இது எனக்கு ஃபுல்லாகவே இது இன்டிஜரில் தான் ப்ராசஸ் ஆக போகுது, இன்டிஜர் தான் அவுட்புட்டாக வரப்போகுதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், வாய்டுன்ற இடத்துல வாய்டுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரிட்டர்ன் டைப் இன்ட்டுனே கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நான் ரிட்டர்ன் டைப் இன்ட்டுன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளாக் அந்த அந்த மெத்தடு ஆட் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரிட்டர்ன் டைப்புன்ற ரிட்டர்ன்ற ஒரு கீவேர்ட் இருக்கணும். அந்த ரிட்டர்ன் கீவேர்ட் மூலமாக என்ன செய்யலாம், எந்த இடத்துல இந்த மெத்தட் கால் ஆகுதோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ப்ராசஸ் ஆகி வர ஆன்சர் இருக்குல்ல அந்த வேரியபிளை ரிட்டர்ன் கீவேர்ட் மூலமாக நான் என்ன செஞ்சுக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இதில் வந்துட்டு எப்படி ஆப்ஜெக்டை நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் எப்படி ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 2 வழியாக, ஒன்று பாஸ் பை வேல்யூ, இன்னொன்று பாஸ் பை ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். சரியா? A method can return an object in a similar manner as that of returning a value of primitive types from method, அதாவது டேட்டா டைப்ஸ். சரியா? ஸோ மெத்தடில் எப்படி ஒரு டேட்டா டைப்போட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆப்ஜெக்டே என்ன செய்வோம், ரிட்டர்ன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட டேட்டா டைப் என்னென்னு கொடுக்கணும், கிளாஸ் நேமை கொடுக்கணும். நம்ம மெத்தடில் ஒரு வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன செஞ்சுருப்போம், டேட்டா டைப்பை கொடுத்துருப்போம், இன்ட்டு கேரு அந்த மாதிரி கொடுத்துருப்போம். எந்த இது ரிட்டர்ன் ஆக போதோ, என்ன டேட்டா டைப்பில் ரிட்டர்ன் ஆக போதோ அந்த டேட்டா டைப்பை கொடுத்துருப்போம். பட் நம்ம இங்கே நம்மளோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்துருக்கணும், டேட்டா டைப் இருக்கிற இடத்துல கிளாஸ் நேமை கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். சின்டெக்ஸ் பாரு, கிளாஸ் நேம், வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ இதுதான் நம்மளோட அந்த ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடு. ஸோ அந்த மெத்தடுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாரு, கிளாஸ் நேமு கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் நேம் ஸ்பேஸ் மெத்தட் நேம் உள்ள ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் லைன் எப்படி இருக்கணும், ஆப்ஜெக்ட் கிரியேஷனாக இருக்கணும். செகண்ட் லைன் என்னவாக இருக்கணும், ரிட்டர்ன்ற கீவேர்ட் கொடுத்து ஸ்பேஸ் என்ன ஆப்ஜெக்டை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேனோ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். மெயின் மெத்தட் மூலமாக இதை கால் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ண ஆப்ஜெக்டை அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு ரிட்டர்னிங் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் மெத்தட்லேருந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறது. சரியா? ஸோ அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம சின்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாரு. அதே மாதிரி நான் சின்டெக்ஸ்க்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் கொடுக்கல. பட் நீ 8 மார்க்குங்கும் போது கண்டிப்பாக என்ன இருக்கணும், சின்டெக்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். சரியா? 5 மார்க்குங்கும் போது நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவை கிடையாது. நீ நோட்ஸ் எழுதும்போது எழுதி வச்சுக்கோங்க. கிளாஸ் சாம்பிள்னு ஒரு கிளாஸ் கொடுத்தாச்சு. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இந்த இடத்துல நான் எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் பின்னாடி அப்படிங்கும்போது 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். சரியா? ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுவேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒரு டம்மியாக க்ரியேட் பண்ணி அந்த கால் பண்ணுற ஆப்ஜெக்டோட வேல்யூவை அதில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக, எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. சரியா? ஸோ அப்போ நான் டம்மியாக இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் நாங்கள் க்ரியேட் பண்ணுவேன்ல, அது டிஃபால்ட்டாக நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நான் க்ரியேட் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேறு இங்கே இருக்குது, கீழே ஏற்கனவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேறு நான் கொடுக்க போகிறேன். அப்படிங்கும்போது நான் என்ன செய்யக்கூடாது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நான் டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதனால நான் என்ன செஞ்சிடறேன், ஃபஸ்ட்டே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுத்துட்டேன். டிஃபால்ட்டுங்கும் போது உள்ள பாடி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா கிளாஸ் நேமை இந்த மாதிரி மெத்தடாக மாற்றி கர்லி பிரேசஸை கொடுத்தா போதும். அதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரியா?
நெக்ஸ்ட்டு ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு இன்ட்டில். அதே மாதிரி தயவு செஞ்சு வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எப்படி இருக்கணும் அப்படின்னா வேரியபிள் ஒழுங்கான வேல்யூபிளான நேமாக இருக்கணும், சரியா? அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு எக்ஸாம்லலாம் டெஸ்ட்லலாம் அப்படி தான் எழுதிருந்தீங்க, இன்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அதிலலாம் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, அப்படிலாம் ஸ்பேஸ்லாம் வேரியபிளுக்கு வரக்கூடாது. C++ படிச்சுட்டு தான் நம்ம ஜாவாக்கு முன்னேறி வந்திருக்கோம், சரியா? ஸோ இப்படி ரொம்ப சில்லறத்தனமாலாம் எழுதக்கூடாது. ஒரு வேரியபிள் க்ரியேஷன் அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதணும்? வேரியபிள்ன்றது ஒரு சிங்கிள் நேமாக தான் இருக்கணும். மல்டிபிள் நேம்ஸாக இருக்கலாம், பட் என்ன இருக்கக்கூடாது? ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸில் நீ என்னத்தை செஞ்சு வைக்கலாம், ஒரு அண்டர்ஸ்கோரையாவது போட்டு ஜாயின் பண்ணி வைக்கலாம், ஓகேவா? சும்மா அப்படி பிச்சு 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 அப்படியா வேரியபிள் போடுவாங்க? நான் அதிலெல்லாம் முட்டையாக போட்டு வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? இன்ட்டு ஸ்பேஸ் ஏ. நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஆஃப் இன்ட் ஐ அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணியாச்சு. ஏ ஈக்குவல் டு இது மூலமாக என்ன ஆகும்? ஏக்கு நான் ஐக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறனோ அது ஏல ஸ்டோர் ஆகிறதுக்காக இந்த ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட மெயின் மெத்தடே என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம சாம்பிள்னு ஒரு நம்ம கிளாஸை வந்து ரிட்டர்ன் டைப்பாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு மெத்துன்னு நானாக ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் சாம்பிள் ஸ்பேஸ் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ, அதாவது ஃபஸ்ட் லைன் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், செகண்ட் லைன் ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட்ஸ், சரியா? ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட். அதனால தான் ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். சாம்பிள் ஸ்பேஸ் ஓபிஜே, டாட்லாம் கிடையாது. சாம்பிள் ஸ்பேஸ் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ சாம்பிள் ஆஃப் A+10 அப்படின்னு ஒரு லைன். இது மூலமாக ஓபிஜேக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும், ரிட்டர்ன் ஓபிஜே. அப்போ எந்த இடத்துல இந்த மெத்தட் கால் ஆகுதோ அந்த இடத்துக்கு உனக்கு என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்? ஓபிஜேக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அந்த ஆன்சரை கால் பண்ணுற இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? இதுதான் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த கால் பண்ணுறது எல்லாமே நம்ம எது மூலமாக தான் பண்ணுவோம்? மெயின் மெத்தட் மூலமாக தான். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு மெயின் மெத்தட் பாருங்கள். மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. சாம்பிள் obj1 ஈக்குவல் டு நியூ சாம்பிள் ஆஃப் 2. ஃபஸ்ட்டு நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணுறேன். எதுக்காக? வேல்யூ அசைன் பண்ணணும், அந்த பர்பஸ்க்காக. சாம்பிள் ஆஃப் 2ன்னு கொடுத்ததுமே இது பார்த்ததுமே பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா? இப்போது இந்த இன்ட்டு ஐன்றதுக்குள்ளே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகியிருக்கும்? 2 உள்ளே வரும், ஏயோட வேல்யூ 2. இப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன? 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாரு, சாம்பிள் obj2 ஈக்குவல் டு நியூ சாம்பிள் ஆஃப் வெறுமணி. அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஆனதுக்கப்புறம் இப்போ ஓபிஜே, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிட்டுன்னு அர்த்தம், சரியா? சும்மா நான் இப்படி கொடுத்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கலன்னு எனக்கு ஆப்ஜெக்ட் என்ன செய்யாது? க்ரியேட் ஆகாது. எப்போ? ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்கும்போது. அது இல்லை அப்படிங்கும்போது நீ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரியா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ இப்படி கொடுத்தா தான் உனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? obj2 ஈக்குவல் டு இதில் obj1 வரும் ஆக்சுவலி, சரியா? obj1 டாட் மெத்து. அப்போது இந்த obj1 வச்சு இந்த மெத்தை கால் பண்ணுறேன், மெத்துன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ 1 வச்சு இந்த மெத்துன்ற மெத்தடை கால் பண்ணும்போது 1ல் ஏயோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 2ன்னு இருந்துச்சு. ஸோ சாம்பிள் obj ஈக்குவல் டு நியூ சாம்பிள் ஆஃப் ஏயோட வேல்யூ 2, 2 + 10 12. ரிட்டர்ன் ஓபிஜேன்னு இருக்கா? இப்போ ஓபிஜேல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 12ன்னு. இப்போ இந்த இடத்துக்கு நீ எங்கே கால் பண்ணாலும் அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ obj2ஓட வேல்யூங்க என்னன்னு இருக்குது? 12. யூஸிங் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்போ பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது த ரிசல்ட் இஸ் obj1 டாட் ஏ. 1 வச்சு ஏன்னு கால் பண்ண ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு யூஸிங் த செகண்ட் ஆப்ஜெக்ட் த ரிசல்ட் இஸ் obj2 டாட் ஏ. இந்த 2வை வச்சு நான் obj2வை வச்சு ஏயை கால் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 12. புரியுதா? ஸோ இப்படி தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்படி தான் நான் என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு ஆப்ஜெக்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே போன ப்ரோக்ராமில் எப்படி பாஸ் பண்ணணுன்னு பார்த்தோம், இந்த ப்ரோக்ராமில் எப்படி ரிட்டர்ன் பண்ணணுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, ரெண்டையும் சேர்த்தே நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஆக்சுவலி இது வந்து நம்மளோட தேர்ட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். ஸோ தேர்ட் எக்ஸசைஸ்க்கும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் போட்டு நேசா மேம் கிட்ட காட்டிடுங்க, ஓகேவா? ஆடிங் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸிங் பாசிங் அண்ட் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ். பாசிங் அண்ட் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட் அது என்னென்னு பாரு. எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ணும்போது இந்த தேவையான வேல்யூஸை நான் என்ன செய்வேன்? ஆப்ஜெக்டாக பாஸும் பண்ணுவேன், அதே ஆப்ஜெக்டை ரிட்டர்னும் பண்ணுவோம். அது எப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸு காம்ப்ளெக்ஸ்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. அதில் 2 வேரியபிள், ரியல் இமேஜினரி. காம்ப்ளெக்ஸ்னாலே ரியல் நம்பர் இமேஜினரி நம்பர் ரெண்டையும் வச்சு ப்ராசஸ் பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், சரியா? இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் லைஃப் மேக்ஸில் படிச்சிருப்போம். ரியல் நம்பர்ன்றது ஹோல் நம்பராக இருக்கும், இமேஜினரி நம்பர்ன்றது பேக்கில் ஏதோ சம் வேரியபிள்ஸ் வர மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அந்த ரெண்டையும் தான் எப்படி ஆட் பண்ணுறது, சம் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் எப்படி நான் ஆட் பண்ணுறது, ஆடிங் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு.
அதுக்குள்ளே இன்ட்டில் ரியல் ஐஎம்ஜி அப்படின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எதுக்காக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம்? நான் கண்டிப்பாக பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இதில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ நான் மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு டம்மி ஆப்ஜெக்டாக அதுக்கு நான் ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருவோம், நான் போன ப்ரோக்ராமில் சொன்ன அதே தான். ஸோ அதே இதுக்காக தான் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் பாரு, காம்ப்ளெக்ஸ் அதில் 2 வேரியபிள் இன்ட்டு ரியல் இன்ட்டு ஐஎம்ஜி. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே this dot real equal to real, this dot img equal to img அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவே இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோ கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட போகிறோம். ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆட் ஆஃப் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ்ன்றது எது கொடுத்துருக்கோம், இதுதான் நம்மளோட ஒரு மெத்தட். இந்த மெத்தட் இருக்குல்ல, இந்த பிளாக்ல தான், இந்த மெத்தடில் தான் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்டை பாஸும் பண்ண போகிறோம், அதே ஆப்ஜெக்ட்ஸை ரிட்டர்னும் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறது, எப்படி ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுறது, சரியா? அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பாசிங் ஆப்ஜெக்ட் ரிட்டர்னிங்கில் வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், இந்த இது காம்ப்ளெக்ஸ் சம், அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ரிட்டர்னும் இருக்கணும், சரியா? அந்த 2 கண்டிப்பாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் டைப் என்ன நேமாக இருக்கணும், கிளாஸ் நேமாக இருக்கணும், சரியா? நம்ம நார்மலாக டேட்டா டைப் இருக்கும்ல, இந்த மாதிரி கிளாஸ் நேமாக இருக்கணும். கிளாஸ் நேம் காம்ப்ளெக்ஸ், அதனால் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆடுன்றது என்னோடய மெத்தட் நேம், இதுக்குள்ளே 2 ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸுன்றது தான் கிளாஸுக்கு C1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸுன்ற அதே கிளாஸ்க்கு C2ன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட், அனதர் ஆப்ஜெக்ட். 2 ஆப்ஜெக்ட்டு என்ன செஞ்சாச்சு, இப்போது பேராமீட்டர் வழியாக பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ரிட்டர்னிங்கில் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், லாஸ்ட் லைன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், நடுவில் ப்ராசஸிங் வந்துக்கலாம், சரியா? ஸோ காம்ப்ளெக்ஸுன்ற கிளாஸ் நேம், அப்புறம் சம்முன்றது நம்மளோட ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ காம்ப்ளெக்ஸ் ஆஃப், இதில் உனக்கு என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆயிரும் சம்முன்ற நேமில். இப்போ சம் டாட் ரியல் ஈக்குவல் டு C1 டாட் ரியல் ப்ளஸ் C2 டாட் ரியல். இதெல்லாம் ப்ராசஸ் எந்த இடத்துல கால் ஆகுமோ அந்த இடத்துல வந்து ப்ராசஸிங். இப்போ நம்ம வந்து மெயின் மெத்தட் மூலமாக அந்த இதை கால் பண்ணுவோம்ல, கால் பண்ணும்போது இங்கே ப்ராசஸிங் நடக்கும், சரியா? அப்போ தானே நம்ம வேல்யூ பாஸ் பண்ண முடியும். ஸோ வேல்யூ பாஸ் பண்ணும்போது இங்கே ப்ராசஸிங் நடக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து எனக்கு எப்படி நான் வந்துட்டு என்னன்னு எனக்கு வந்து அந்த அடிஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 2 லைன். சம் டாட் ரியல் ஈக்குவல் டு C1 டாட் ரியல் ப்ளஸ் C2 டாட் ரியல். நெக்ஸ்ட்டு சம் டாட் ஐஎம்ஜி ஈக்குவல் டு C1 டாட் ஐஎம்ஜி ப்ளஸ் C2 டாட் ஐஎம்ஜி. அதாவது சம்முன்ற ஆப்ஜெக்டை வச்சு ரியலில் நான் இது பண்ணும்போது என்ன ஆகணும், C1 ஆப்ஜெக்டில் உள்ள ரியல் நம்பரும் C2ல் உள்ள ஆப்ஜெக்டை வச்சு க்ரியேட் பண்ணுறது உள்ள ரியல் நம்பரும் 2ம் ஆட் ஆகணும். அதே மாதிரி சம்மை வச்சு இமேஜினரியை கால் பண்ணும்போது C1ல் உள்ள இமேஜினரியும் C2ல் உள்ள இமேஜினரியும் எனக்கு ஆட் ஆகணும். ஆட் ஆகி இந்த 2ம் ப்ராசஸ் ஆகி அதில் சம்மில் ஸ்டோர் ஆகி இருந்துச்சுல, சம்முன்ற ஆப்ஜெக்ட் மூலமாக அது எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். நான் எந்த இடத்துல கால் பண்ணுறேனோ அந்த வேல்யூஸ், ஆட் ஆன வேல்யூஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும், சரியா? ஸோ இதெல்லாம் மெயின் மெத்தட் மூலமாக தானே என்னால் கால் பண்ண முடியும். அதனால பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் ஆஃப், இதுக்குள்ளே 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம், C1ன்னு ஒன்று, C2ன்னு ஒன்று. ஏன்னா 2யும் வச்சு தான் வேறு நம்பர்ஸ் நான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவேன், சரியா? காம்ப்ளெக்ஸ் C1 ஈக்குவல் டு நியூ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 3,7. இப்போ என்ன ஆகும், நான் ஏற்கனவே ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அங்கே போகும், C1 வச்சு இந்த இடத்துக்கு போய் இப்போது காம்ப்ளெக்ஸ் இன்ட்டு ரியலு ஐஎம்ஜின்னு இருக்கா, ரியலில் 3யும் ஐஎம்ஜியில் 7ம் இப்போ ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல ரியல் ஈக்குவல் டு ரியல், ஐஎம்ஜி ஈக்குவல் டு ஐஎம்ஜி. ஸோ ரியல் ஈக்குவல் டு 3, ஐஎம்ஜி ஈக்குவல் டு 7ன்னு இப்போதைக்கு இருக்கும். எதை வச்சு கால் பண்ணால் 3,7ன்னு ஸ்டோர் ஆகும், சியை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணும்போது 3,7ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு C2 காம்ப்ளெக்ஸ் C2 ஈக்குவல் டு நியூ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 2,4. மறுபடியும் அதே கால் ஆகி ரியலில் 2, ஐஎம்ஜியில் 4 ஸ்டோர் ஆகி இருக்கும். எப்போ நான் கால் பண்ணும்போது C2வை வச்சு, சரியா? நெக்ஸ்ட்டு C3 காம்ப்ளெக்ஸ் C3 ஈக்குவல் டு நியூ காம்ப்ளெக்ஸ், அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடுவோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு, சும்மா ஒரு 2 வேரியபிளில் நான் இது பண்ணி கால் பண்ணி ஸ்டோர் பண்ணி நான் வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுறது தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுத்துருந்தோம், சரியா? இப்போ C3 ஈக்குவல் டு C3 டாட், C3யை வச்சு தான் நான் யாரை கால் பண்ண போகிறேன், இந்த ஆடுன்ற மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஸோ C3 டாட் ஆட் ஆஃப் C1, C2 2 ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியாச்சு. புரியுதா? 2 ஆப்ஜெக்டை இப்போ என்ன பண்ணிட்டேன், மெத்தட் வழியாக 2 ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டோம். நம்ம எப்போயுமே ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண மாட்டோம், வேரியபிள் தான் பாஸ் பண்ணுவோம் நார்மல் ப்ரோக்ராமில். இப்போ நம்மளோட கான்செப்டே
பாசிங் அண்ட் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணதும் C1 நான் பாஸ் பண்ணும்போது 3-7 இதுக்குள்ளே போயிடும். C2 பாஸ் பண்ணும்போது 2-4 இதுக்குள்ளே போயிடும். சரியா? இப்போ நான் C3 டாட் ஆட் ஆஃப் C1, C2 இது கால் பண்ண அடுத்த செகண்ட், இது மெத்தட் கால் தானே, கால் பண்ண அடுத்த செகண்ட் டைரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு C1க்குள்ளே 3,7, C2க்குள்ளே 2,4 உள்ளே வரும். சம் டாட் ரியல் ஈக்குவல் டு C1 டாட் ரியல். ஸோ C1ஓட ரியல் என்னது 3, C2ஓட ரியல் என்னது 2, 3 + 2 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் சம் டாட் ரியலில். நெக்ஸ்ட்டு சம் டாட் IMGயில் C1ஓட இமேஜினரி என்னது 7, C2ஓட இமேஜினரி என்னது 4, 7 + 4 என்ன வரும் 11. 11ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் சம் டாட் இமேஜினரியில். இப்போ ரிட்டர்ன் சம் அப்படிங்கும்போது சம்மில் என்ன ஸ்டோர் ஆகிருந்துச்சு 5, 11. ஸோ 5, 11 அப்படின்றது இப்போ சம் வழியாக எனக்கு இங்கே எதில் ஸ்டோர் ஆகியிருக்கும் இப்போது C3யில். அப்போ ஆப்ஜெக்ட் C3யை வச்சு நான் ரியல் இமேஜினரி கொடுத்தேன்னா எனக்கு என்ன தான் ஸ்டோர் ஆகும் 5, 12 தான், சாரி 11 தான். சரியா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்க பேர் C3 டாட் ரியல். ஸோ C3யை வச்சு எனக்கு ரியல் நம்பர் என்ன வந்துச்சு 5 ப்ளஸ், அதாவது என்னோடய ஆன்சர் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே ஒரு ரியல் நம்பர் அதான் ஹோல் இன்டிஜர் ப்ளஸ்ஸு அப்புறம் ஒரு இமேஜினரி நம்பர் அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால தான் ப்ளஸ்ன்னு ஒரு வேரியபிளே அதில் வேணும், ஒரு சிம்பிள் அதில் வேணும். அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே ப்ளஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு C3 டாட் IMG. C3 வச்சு IMG கால் பண்ணும்போது ரெண்டும் ஆட் ஆகி என்ன வந்துச்சு 12. அப்போ 5 + 12. நெக்ஸ்ட்டு கன்கார்டினேட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் 2 ப்ளஸ் வரும் இந்த இடத்துல. C3 டாட் IMG ப்ளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டபுள் கோட்ஸ்குள்ளே ப்ளஸ் I கொடுத்துருக்கோமா. ஸோ 12 பக்கத்தில் ப்ளஸ் I. சாரி எப்படி வரும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே I மட்டும்தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி தான் அந்த ப்ளஸ் இருக்கும். சரியா? ஒரு ப்ளஸ் தான் அந்த லாஸ்ட்டில். ஓகேவா? ஸோ C3 டாட் IMG ப்ளஸ் ஐங்கும் போது என்ன இருக்கும் 12I. அப்போ என்னோடய ஆன்சர் என்ன, சம் ஆஃப் த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் இந்த இடத்துல 5 + 11I. இதுதான் என்னோட அவுட்புட். சரியா? ஸோ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூசிங் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்ன, எப்படி நம்மளோட ஆக்சஸ் நம்மளை எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், அதாவது ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆக்சஸ் அதாவது விசிபிலிட்டி, இந்த வேரியபிளை யாரெல்லாம் டச் பண்ணலாம், ப்ரைவேட்டாக தான் இவங்க ப்ரைவேட் ஆட்கள் மட்டும்தான் இதை டச் பண்ண முடியுமா, ஆக்சஸ் பண்ண முடியுமா, பப்ளிக் ஆட்கள் ஆக்சஸ் பண்ணலாமா, ப்ரொடெக்டடாக பண்ணலாமா, டிஃபால்ட்டாக. ஸோ இந்த மாதிரி 4 லெவல்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி தான் நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலமாக பார்க்க போகிறோம். அதில் கொடுத்துருக்கிறதுலாம் நான் ரீட் பண்ணிக்கோ, நான் ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ 4 லெவல்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி இருக்குது. என்னெல்லாம்னா டிஃபால்ட், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பேக்கேஜ்குள்ளே மோர் தென் 1 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த கிளாஸ் வேணாலும் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்க அந்த வேரியபிளை என்ன செஞ்சுக்கலாம். டிஃபால்ட்னா நம்ம ஜஸ்ட் அந்த இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம். டிஃபால்ட்டு அப்படின்ற என்ன சொல்கிறது அந்த நேமெல்லாம் நம்ம போட மாட்டோம். சரியா? சும்மா இன்ட் A அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா அது டிஃபால்ட் வேரியபிள். சரியா? ஸோ அந்த டிஃபால்ட் வேரியபிள்ங்கும் போது என்ன செஞ்சுக்கலாம், அந்த மொத்த பேக்கேஜ்லேயும் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன்னா அந்த ப்ரோக்ராமில் ஒரு 2-3 கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மொத்த பேக்கேஜுமே என்ன செஞ்சுக்கலாம், அந்த டிஃபால்ட்டு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பப்ளிக்னு போட்டிருந்தேன் அப்படின்னா எந்த ஒரு கோட்னாலும் அதே மாதிரி தான், ப்ரோக்ராமில் எந்த கோட்னாலும் யாரை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸ்னால் அந்த கிளாஸ்க்கு உள்ளது மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த கிளாஸில் உள்ளவங்க என்ன செய்ய முடியாது, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் அப்படின்னா அதோட சப் கிளாஸாலையும் என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற கிளாஸஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ப்ரொடெக்டட் எப்பயுமே இன்னரிட்டன்ஸ் கான்செப்ட்குள்ளே போடுவோம். சரியா? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்க்கு தானே சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ சூப்பர் கிளாஸோட வேரியபிளை நான் ப்ரொடெக்டடில் போட்டேன்னா என்ன செஞ்சுக்கலாம், அந்த சூப்பர் கிளாஸோட சப் கிளாஸ் யாரோ அவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரொடெக்டட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ். ஓகேவாடா? இதில் சின்டெக்ஸ் பாருங்கள். சின்டெக்ஸ் கிளாஸ் நேம், டேட்டா டைப், மெம்பர்ஸ், இது ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட்னு இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ அதை வச்சு ஜஸ்ட் ஒரு சின்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துடலாம். கிளாஸ் ஆக்சஸ் சாம்பிள்ன்றது கிளாஸ் நேம். ஸோ என்ன செஞ்சுருக்காங்க, ஏன்ற வேரியபிளை டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மூலமாக கொடுத்துருக்காங்க. எந்த கிளாஸ் வேணாலும் ஏ என்ன செஞ்சுக்கலாம், நார்மலாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பப்ளிக்கில் இன்ட்டு பியும் அப்படி தான், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
ப்ரைவேட் இன்ட்டு சி. ஸோ சியை யார் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்? அந்த பர்டிகுலர் கிளாஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அனதர் கிளாஸால் என்ன செய்ய முடியாது? சியை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ சியை ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 2 மெத்தடு. ஒன்று செட் மெத்தட் மூலமாக சிக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கெட் மெத்தட் மூலமாக சியோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ வாய்டு செட் மெத்தட் சிக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பேராமீட்டரைஸ்டு மெத்தடாக கொடுக்குறாங்க. இன்ட்டில் ஐன்ற வேரியபிள் மூலமாக இந்த ஐன்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க. சரி, அதாவது கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் டைரெக்டாக இந்த மெத்தட்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க? பாஸ் பண்ணி அது மூலமாக இது பண்ணிடுவாங்க. சி ஈக்குவல் டு ஐ. இப்போ சி ஈக்குவல் டு ஐயில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அது சியில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு கெட் மெத்தட் மூலமாக என்ன செஞ்சுருவாங்க? சியோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணுன்றதுனால கண்டிப்பாக இன்ட்டுன்ற டேட்டா டைப்பை எதா யூஸ் பண்ணணும்? ரிட்டர்ன் டைப்பாக யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன் டைப்பை இன்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். கெட் மெத்தட் ஆஃப் இப்போ ரிட்டர்ன் சி. சியோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த 2 மெத்தட். செட் பண்ணுறது வேல்யூ கொடுக்குறதுக்கு செட் மெத்தடு, வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கெட் மெத்தட்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஜஸ்ட்டு ஏபிசி 3 வேரியபிளில் டிக்ளேர் பண்ணி 3 வேரியபிள்குள்ளே ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் தான் மெயின் மெத்தடை போட போகிறோம். மெயின் மெத்தடை போட்டு மெயின் மெத்தட் மூலமாக இந்த 2 கிளாஸையும் என்ன செய்ய போகிறோம்? எக்ஸிஸ்டிங் கிளாஸில் உள்ள ஏபிசின்ற வேரியபிளை என்ன செய்ய போகிறோம்? ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் என்னால் இந்த பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டடோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட வேலை என்னன்றது ஈஸியாக புரியும். அதுக்காக 2 கிளாஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் எப்போவுமே இந்த மாதிரி 2 கிளாஸாக இருக்கும்போது எந்த கிளாஸ் நேமில் தான் சேவ் பண்ணணும்? மெயின் மெத்தட் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அந்த கிளாஸ் நேமை தான் என்ன செஞ்சுருக்கணும்? சேவ் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ கிளாஸ் ஆக்சஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்சஸ் சாம்பிள்ன்றது கிளாஸ் நேம் எஸ் ஈக்குவல் டு நியூ ஆக்சஸ் சாம்பிள் ஆஃப். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. எஸ் டாட் ஏ ஈக்குவல் டு 10. அப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஏயோட வேல்யூக்கு என்ன பாஸ் பண்ணுறாங்க? 10ன்னு ஒரு வேல்யூ, பின்ற வேரியபிளுக்கு 15ன்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறாங்க. பட் சிக்கு என்னால் என்ன செய்ய முடியாது? இப்படி பாஸ் பண்ண முடியாது. ஏன்? சின்றது ப்ரைவேட் வேரியபிள். ஸோ அதுக்கு எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது? அதுக்கு நம்ம எப்படி தான் பாஸ் பண்ண முடியும்னா இந்த செட் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடை கால் பண்ணுறது மூலமாக பாஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அது எப்படின்னு பார்க்கும். இந்த 2க்கும் வேல்யூ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஏ வேல்யூ இஸ் எஸ் டாட் ஏ. ஸோ 10ன்னு பிரிண்ட் ஆயிரும். பி வேல்யூ இஸ் எஸ் டாட் பி. 15ன்னு பிரிண்ட் ஆயிரும். சி வேல்யூ இஸ் டைரெக்டாக என்னால் என்ன செய்ய முடியாது? எஸ் டாட் சின்னு பிரிண்ட்டும் பண்ண முடியாது. எஸ் டாட் சின்னு வேல்யூவை பாஸ் பண்ணவும் முடியாது. அதனால எஸ் டாட் கெட் மெத்தட் ஆஃப் ப்ராக்கெட்டில் 5. அங்கே 5 கொடுக்காம விட்டுருக்கு. ஆக்சுவலி இங்கே ப்ராக்கெட்குள்ளே 5 வரும். ஸோ நான் அப்படி கொடுக்கும்போது எனக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய லைனே மிஸ் ஆகியிருக்கு. ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல எஸ் டாட் செட் மெத்தட் ஆஃப் 5ன்னு இந்த இடத்துக்கு கீழே ஒன்று வந்திருக்கணும். சரியா? இந்த இருக்குல்ல எஸ் டாட் பி ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்குல்ல, இதுக்கு கீழே எஸ் டாட் செட் மெத்தட் ஆஃப் 5 அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்போ டேரெக்டாக என்ன செய்யும்? இங்கே வரும். இங்கே வந்து செட் மெத்தட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சி ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். சரியா? ஸோ இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? 3 இதை மூலமாக 3ஐயும் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் வேல்யூ மூலமாக. ஸோ சி வேல்யூ இஸ் எஸ் டாட் கெட் மெத்தட் அப்படின்னு நான் சும்மா கொடுத்தா போதும். எஸ் டாட் கெட் மெத்தட்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்? இங்கே கெட் மெத்தடுக்கு வந்து ரிட்டர்ன் சியில் என்ன ஸ்டோர் ஆகிருந்துச்சு? 5. ஸோ 5 எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அவ்வளோதான். அது எக்ஸ்ப்ளனேஷனை தான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நான் எஸ் டாட் சி ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்துருந்தா எனக்கு என்ன எரர் காட்டும்? கம்பைலேஷன் எரர்னு காட்டும். ஏன்? அது ப்ரைவேட் மெம்பரை அதர் கிளாஸ் மூலமாக என்ன செய்ய மாட்டோம்? ஆக்சஸ் பண்ண மாட்டோம். ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே 3வது லைன் என்ன இருந்திருக்கணும்? எஸ் டாட் சி ஈக்குவல் டு எஸ் டாட் சி ஈக்குவல்னு வராது. எஸ் டாட் செட் மெத்தட் ஆஃப் 5 அப்படின்னு தான் இந்த இடத்துல ஒரு செமிகோலன் அப்படி போட்டு ஒரு காலிங் மாதிரி இருக்கணும். சரியா? நீ அதை எழுதிக்கோ. அந்த இதில் இல்லை. இவ்வளோ தான் நம்மளோட எப்படி வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை வந்துட்டு எப்படி இது பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா?